शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. அடுத்தது 6வது அத்தியாயம். இந்த 6வது அத்தியாயத்தை சாந்தோக்கிய ஷஷ்டாத்தியாயம் ஷஷ்டாத்தியாயம் இல்ல, அஷ்டமாத்தியம், 8வது அத்தியாயம். இந்த அத்தியாயம் ஷஷ்டாத்தியாயம். சாந்தோக்கியத்துல அஷ்டமாத்தியாய விஷயம் இங்க நிரூபிக்கப்படுறது. அதுல தஹர வித்யைன்னு வருது. அந்த தஹர வித்யை முதல்ல நிரூபணம் பண்றார். பிரம்மோவாச்ச, பிரம்மா சொல்றார், அஸ்மின் பிரம்மபுரே வேஷ்மா தஹரம் யதிதம் சுராஹ புண்டரீகந்து தன்மத்யே ஆகாசோ தஹரோஸ்தி ச சிவஹ சச்சிதானந்தஹ சோன்வேஷ்டவ்யோ முமுக்ஷுபிஹ ச விஜிஞாசிதவ்யஸ்ச வினா சங்கோச்சம் ஆஸ்திகாஹ. இதோ அஸ்மின் பிரம்மபுரே, இதோ ஒரு பிரம்மபுரம் இருக்கு, பிரம்மாவுடைய நகரம், பிரம்மத்தினுடைய நகரம் இது. எது அது? நம்முடைய சரீரம் தான். சமுத்திரமா இந்த சரீரத்தை எடுத்துட்டோம்னா இது பிரம்மத்தினுடைய ஒரு நகரம், பிரம்மபுரம். இந்த பிரம்மபுரத்திலே வேஷ்மா, தஹரம் வேஷ்மா, ஒரு சின்ன கிரகம் இருக்கு, வீடு இருக்கு. வீடு இருக்கோ இல்லையோ, எதிதம் சுராகா, அது என்னது? அதுதான் ஹிருதயம். புண்டரீகம் தூ, புண்டரீகம்னா ஹிருதய புண்டரீகம், புண்டரீகாகாரமா இருக்கிறதுனால இத ஹிருதய கமலம், ஹிருதய புண்டரீகம் சொல்லும். அந்த ஹிருதய புண்டரீகத்துக்கு மத்தியத்திலே தன்மத்தியே ஆகாஷோ தஹரோஸ்தி தூ, அதுக்குள்ள ஒரு குட்டியா சின்னதா ஆகாசம் இருக்கு. அந்த ஆகாசம் தான் ச சிவஹா, அதுதான் சிவஸ்வரூபம். அதுதான் சச்சிதானந்தஹா, சச்சிதானந்த ஸ்வரூபம். சோன்வேஷ்டவ்யோ முமுக்ஷுபிஹி, முமுக்ஷுவாக மோட்சம் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவா இந்த ஆகாசம் இப்ப சொன்னோமே, தஹரம் புண்டரீகம் வேஷ்ம தஹரோஸ்மின்னந்தராகாஷ சச்சிதானந்த ஸ்வரூபம் சிவம் ஸ்வரூபம். அதைத்தான் அன்வேஷனம் விசாரம் செய்து தெரிந்து கொள்ள வேண்டியது. அன்வேஷ்டவ்யா, தேடணும். தேடணும் அர்த்தம். தேடுறதுனா இங்க என்ன? விசாரம் பண்ணி புரிஞ்சுக்கணும், சம்சயத்தை போக்கி அதை புரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தான் அன்வேஷ்டவ்யா. அன்வேஷ்டவ்யா மாத்திரமில்லே ச விஜிஞாசிதவ்யஸ்ச. இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு, கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கறது மாத்திரம் போறாது, விசாரம் பண்ணி தெரிஞ்சாச்சுன்னு இல்லையே, அதை அபரோக்ஷமா தெரிஞ்சிருக்கணும். இந்த சாட்சா்காரம் வரை போகும். வெறும் பரோட்சமா அப்படி ஒண்ணு இருக்கு அப்படின்னு நிச்சயமா தெரிஞ்சாச்சுன்னா போதும் இல்லை, அந்த விஷயத்தை அனுபவத்துக்கு கொண்டு வரணும். ச விஜிஞாசிதவ்யஸ்ச வினா சங்கோச்சம் ஆஸ்திகா. இதுதானே ஆத்மஸ்வரூபம், இதுதான் அபரோக்ஷமா தானே தெரிஞ்சுட்டு இருக்கு. புதுசா என்ன அபரோக்ஷமா பண்றதுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டா, ஆஸ்திகர்களே அபரோக்ஷமா தான் இருக்கு, இல்லைன்னு சொல்லலே. ஆனா அபரோக்ஷமா தெரியுது. எப்படி தெரியுது? பரிச்சின்னமானா தெரியுது, சங்கோச்சமாக தெரியலாம். சங்கோச்சம்னா பரிச்சேதம். அது சரீரத்துக்குள்ளே, ஹிருதய புண்டரீகத்துக்குள்ளே சின்னதா இருக்காமல் தெரியுது, சரீர பரிச்சின்னமாக தெரிகிறது. ஆனா இப்ப நாம தெரிஞ்சுக்க வேண்டியது எப்படின்னு சொன்னா, பரிச்சின்னமாக இல்லே, வீணா சங்கோச்சம், பரிச்சேதமே இல்லாமல் அபரிச்சின்னமாக அந்த ஸ்வரூபத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், அபரோக்ஷமாக அனுபவிக்க வேண்டும். அப்படியே முமுட்சுவை பார்த்து ஸ்ருதி சொல்றது, அல்லது யாரோ ஒரு குரு ஸ்ருதி அனுசாரியாக இதை சொல்லிக் கொடுக்கிறார். சுவாபிவ்யஞ்சக சங்கோச்சா சங்கோச்ச பிரதிபா ஆத்மனஹ ந ஸ்வரூபேண சித்ரூபம் சர்வவ்யாபி சதாசு ந ஸ்வரூபேண. இந்த சைத்தன்ய ஸ்வரூபம் இருக்கே, சிவஸ்வரூபம் சொன்னோமே, ஆகாசம் சொல்லப்பட்டது, இது ஸ்வரூபேண, அதனுடைய ஸ்வரூபம் சின்னதா இல்லை. அது எப்படி இருக்குன்னு சொன்னா, சர்வவ்யாபி சதா, எப்போதும் எல்லாம் எல்லாத்தையும் வியாப்தி இருக்கக்கூடியத. எவ்வளவு பெருசா இருக்குன்னா ரொம்ப பெருசா இருக்கு, இதுக்கு மேல பெருசு இல்லை, அவ்வளவு பெருசா இருக்கு, எல்லாத்தையும் வியாப்தி இருக்கு. ஆகாசம் சர்வகஷ்ட நித்யா. அப்புறம் எப்படி இது தஹரம் தஹரம் குட்டியா இருக்கு, சின்னதா இருக்குன்னு சொன்னேன் அப்படின்னு கேட்டா,
சுவாபிவியஞ்சக சங்கோச்சா சங்கோச்ச பிரதிபா ஆத்மனம். இந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கே, இது எங்க எல்லா இடத்திலும் பரவி இருந்தாலும் வியாபித்து இருந்தாலும் எங்க இதுக்கு அபிவிருத்தி ஏற்படுறது அப்படின்னு கேட்டா சரீரத்துக்குள்ளதான். சரீரத்திலையும் எங்க மனசு இருக்கோ அங்கதான், அந்த கரணத்துல தான் தெரியுது. அந்த கரணத்துல பட்டு அந்த கரணம் படுற இடத்துல சரீரத்தில் புரியுறதே தவிர மற்றபடி அந்த கரணம் இல்லாத இடத்துல இது இருந்தாலும் தெரியாது. இதுக்கு அபிவிருத்தி கிடையாது. அபிவிஞ்சகங்கிறது அந்த கரணம். அந்த அந்த கரணத்துடைய ஸ்தானம் தான் தேகத்திலே ஹிருதயம்னு சொல்லப்படுறது. இப்படியாக அந்த கரணம் அபிவிஞ்சகமான அந்த கரணம் சங்குச்சிதமாக பரிச்சின்னமாக இருக்கிறதுனாலே அதுல தெரியக்கூடிய ஆத்மஸ்வரூபமும் பரிச்சின்னமாக தெரியும். இப்படி தெரியறதேங்கிறதுக்காக அது பரிச்சின்னமா இருக்குன்னு நினைச்சு பார்க்காது. ஸ்வரூபேன ஆத்மாவுடைய ஸ்வரூபம் இப்படி பரிச்சின்னமாக இல்லை. ஏன்னா அது சித்ரூபம். அது எப்படி இருக்கு? சர்வவியாபி சதாசு, எல்லாத்தையும் வியாபிச்சுதான் எப்போதுமே இருந்துருக்கு. ஞாதரூபேண ச அஜாத ஸ்வரூபேண ச சாட்சிணः சர்வம் பாதி ததாபாதி ததஸ்தத் வியாபி சர்வதா. இந்த ஆத்மஸ்வரூபம் எல்லாத்தையும் வியாபிச்சுட்டு இருக்குங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? புரியலையே. எங்க பார்த்தாலும் ஆத்மஸ்வரூபம் தெரிஞ்சுக்கும் போது இதோ இருக்கேன் நான் இருக்கேன் அப்படின்னு தான் தெரியுதே தவிர அந்த நான் இங்கே இருக்கேன்னு தான் தெரியுதே தவிர எல்லாருக்குமே இருக்கேன்னு யாருக்குமே அனுபவம் இல்லையே. அப்படி இருக்கும்போது இது சர்வவியாபி சித்ரூபம், எப்போதும் வியாபிச்சுருக்கு அப்படிங்கிற விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு சந்தேகம் வரும். இந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்றா தேச வியாப்தி, சர்வதேச வியாப்தியாத்தான் இருக்கு தெரியலேங்கிறது. அதுக்கு ஒரு அடையாளம் பார். ஞாத ரூபேணச்ச அஜாத ஸ்வரூபேணச்ச சாட்சிணः சாட்சிண. அதாவது என்னன்னா சில விஷயங்கள் நமக்கு தெரியுது, தெரிஞ்சா ஞாபகம்னு தெரியும், சிலது தெரியாது. இப்போ எல்லா வஸ்துவும் மொத்தமா எடுத்துப்போம். அதுல எதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னா சில விஷயங்கள் தெரியும். தெரியும்னா அப்போது யாருக்கு தெரியும்னா எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். அது அப்போ தெரியும் போது அந்த வஸ்து தெரியும் போது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நானும் சேர்ந்து தெரிகிறேன். அப்ப என்னாச்சு? ஞாத ரூபமாக அப்போ தெரிகிறது. அப்ப இதை தவிர்த்து பாக்கி வஸ்து ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டா தெரியாதுன்னு சொல்லுங்க. அப்ப என்னாச்சு? அஜ்ஞாத ஸ்வரூபம். அது எப்படி தெரியாதுங்கிறது அப்படின்னு கேட்டா அதுக்கும் இந்த ஸ்வரூபம் தான் சாட்சி. இந்த விஷயம் தெரியறதுன்னு சொல்றதுக்கும் இந்த ஆத்மஸ்வரூபம் தான் சாட்சி. தெரியலேன்னு சொல்றதுக்கும் ஆத்மஸ்வரூபம் தான் சாட்சி. தெரிஞ்சதுன்னு சொல்றதுக்கும் ஞானம் வேணும், சாட்சி ஞானம். தெரியலேன்னு சொல்றதுக்கும் ஞானம் வேணும். ஞானம் இல்லைன்னா தெரியலேன்னு கூட சொல்ல முடியாது. ஆகையாலே ஞாதஸ்வரூபமாகவும் அஜாதஸ்வரூபமாகவும் எல்லா விஷயத்துக்கும் சாட்சியாக இருக்கு. சாட்சிக்கு தான் எல்லாம் தெரியுது. இப்ப எல்லா விஷயத்தையும் இது தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா அந்த விஷயத்தோட சம்பந்தம் இல்லாமல் எப்படி தெரியும்? இந்த விஷயம் தெரிஞ்ச விஷயம், இது தெரியாத விஷயம் அப்படின்னு விஷயத்தோடு சம்பந்தப்படாதவன் எப்படி சொல்ல முடியும்? ஆகையாலே இவருடைய ஆத்மஸ்வரூபமானது எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கு. சர்வ விஷய சம்பந்தமா இருக்கு. சில விஷயத்தை தெரியும்னு பாக்குறது, சில இடத்துல தெரியாதுன்னு காமிச்சு கொடுக்குது. அப்படி இருக்கிறதானதான் இந்த ஆத்மஸ்வரூபம் உண்மையிலே சர்வவியாபி, சர்வதா சர்வவியாபி அப்படிங்கிறது கண்டுபிடிச்சோம். இது மாத்திரம் பரிச்சின்னமா இருந்தது அப்படின்னு சொன்னால், சரீரத்துக்குள்ள மாத்திரம் இருக்குன்னு சொன்னா வெளி விஷயத்துல இது தெரிஞ்சது இது தெரியாததுங்கிற விபாகத்தை இதனால தெரிஞ்சுங்க. ஆக சர்வ விஷயத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கு. சில விஷயங்கள் ஞாத்தமாக தெரிகிறது, சில விஷயங்கள் அஜாத்தமாக தெரிகிறது. எல்லாத்துக்கும் ஞாத அஜாத்த சர்வ விஷய சாட்சியாக சர்வ விஷய சம்பந்தமாக இருக்கிறதுனாலே நம்முடைய ஆத்மஸ்வரூபத்தை வியாபகம் அப்படிங்கறது இந்த யுக்தியால தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிகிறது நமக்கு இதுக்குள்ளதான் அத்தியாரோபத்தான தெரிகிறது, பரிச்சின்னமாக உபாதி பரிச்சின்னமாக தெரியுது. அது ஔபாதிகமான பரிச்சயம். அந்த உபாதியை விட்டு இது வியாபகமாகத்தான் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு யுக்தி நம்ம கிட்ட இது இருக்கு. ததஸ்தத் வியாபி சர்வதா. இப்போ 6வது அத்தியாயத்துல 4வது ஸ்லோகத்தோடு வச்சுப்போம். அடுத்த கிளாஸ்ல மேலும்
பிரம்மகீதையில 6வது அத்தியாயம் 5வது ஸ்லோகம். இந்த அத்தியாயத்துல நம்ம சாந்தோக்கியோபனிஷத்துல வரக்கூடிய தகர வித்யை, 8ஆம் சொல்லப்பட்ட தகர வித்யை, அதை பற்றின விவரம், அதனுடைய வியாக்கியானம் தான் இதை பார்க்க போறோம். ஸ்வயம் சேத்தும் அசக்கியம் ஹி ஜடாத்மகமிதம் ஜகத் சம்பந்த பலேனைவ கலு பாதி ந அன்யதா. ஸ்வயம் சேத்தும் அசக்கியம், தானாகவே பிரகாசிக்க முடியாதது அப்படின்னு அர்த்தம். எது? ஜடாத்மகம் இதம் ஜகத்து. நம்ம பார்க்கிறோமே, ஜடமான இந்த ஜகத்துல ஜகத்துல இருக்கக்கூடிய வஸ்துக்கள் இது தானாக பிரகாசிக்க முடியாது. தானா பிரகாசிக்க முடியாதுன்னா அது இருந்தா தெரியும், தானாவே தெரியும் இல்லை. அப்ப எப்படி தெரியும்? சம்பந்தமலேன கருபாத், சைதன்யத்தோடு சம்பந்தம், சைதன்யங்கிற பிரகாசத்தோடு சம்பந்தப்பட்டதுனாலே இது பிரகாசிக்கும். தானா பிரகாசிக்காது, சைதன்யத்தோட சம்பந்தம் வந்தா அப்போ பிரகாசிக்கும். அன்யதா, சைதன்ய பிரகாச சம்பந்தம் இல்லாமல் இது பிரகாசிக்க முடியாது. அதஹா அவபாஸ்யம் சகலம் வியாப்ய தத்பாசக சிவஹ ஸ்வதோ வியாபி நக அவ்யாபி சங்கோச்ச அன்யசங்கமா. என்ன கிடைச்சது? அதாவது பிரபஞ்சம் கூட தெரியறது. தெரியறதுன்னா யாருக்கு தெரியுது? ஒருத்தருக்கே தெரியணும்னு அவசியம் இல்லை. இவாளுக்கு ஒன்று தெரியுது, அவளுக்கு ஒன்று தெரியுது அப்படின்னு சொல்லி மொத்தமும் தெரியுது. பரமேஸ்வரன் எடுத்துட்டோம்னா அவருக்கு எல்லாமே தெரியும். அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. இப்ப தெரியக்கூடிய இந்த பிரபஞ்சம் இருக்கு, இது தானாக தெரிகிறதா இதே சைதன்ய பிரகாசத்தோட சம்பந்தத்தினால தெரிகிறதா அப்படின்னு கேட்டா, இப்போ போன ஸ்லோகத்துல என்ன சொன்னார்? அது தானா தெரியக்கூடிய சுபாவம் கொண்டது இல்லை, சைதன்ய பிரகாசத்தோடு சம்பந்தப்பட்டதுனாலதான் தெரியுது. அப்ப அந்த சைதன்ய பிரகாசங்கிறது என்ன? அதுதான் சிவஸ்வரூபம். அந்த சிவஸ்வரூபத்தினாலதான் பிரபஞ்சமே அவபாசியமாக இருக்கு. சகலம் எல்லா பிரபஞ்சமும் அந்த சிவஸ்வரூபத்தோட சம்பந்தத்தினால்தான் பிரகாசிக்கிறது சொன்னா அதுதான் எல்லாத்தையும் பிரகாசப்படுத்தக்கூடியதாக இருக்கு. அப்ப அந்த சிவஸ்வரூபமான சைதன்யம் சகலம் வியாப்திய எல்லா பிரபஞ்சத்தையும் வியாபித்துக் கொண்டிருக்கு. அப்படி இருந்துட்டு அதையெல்லாம் பிரகாசப்படுத்துறது சத்பாசக சிவா. வியாபி மிக அவ்வியாபி. இந்த சைதன்யம் எல்லாத்தையும் வியாப்திகள் இருக்கா? வியாபிக்கிறதுனா எப்படி வியாபிக்கிறதுனா ஸ்வதா வியாபி அப்படிதான் இருக்கு. அது ஒரு காரணத்தான எல்லாத்தையும் வியாபிக்கிறது பெருசா புத்து அப்படின்னு அதை பேச இருந்து அவ்வியாபி. அது ஒரு பரிசீலனை. வியாபினா எல்லா இடத்தையும் நிறைஞ்சது, அவ்வியாபினா ஒரு இடத்துல மாத்திரம் இருக்கிறது. அதாவது பரிசீலனை அதை சொல்லுவோம். அது அப்படி இல்லை. ஆனா நமக்கு அப்படி தெரியறதே இல்லை, பரிசீலனமாக தெரியும். எங்க பரிசீலனமாக தெரியுது? இப்ப பார்த்தேன்னா நம்ம சரீரத்துக்குள்ள நமக்கு சைத்தன்யம் தெரியுது. சைத்தன்யம்ங்கிறது எங்க தெரியுது? சரீரத்துக்குள்ள தெரியும். ஆனா இந்த வழியில எப்படி கையை நான் பார்த்தோம்னா அங்க ஒன்றும் தெரியல. சைதன்யம் உள்ளுக்குள்ளதான், சரீரத்துக்கு உள்ளதான் தெரியுது, வெளியில தெரியாததால நம்ம என்ன நினைக்கிறோம்? சைதன்யம் உள்ளதான் இருக்கு, வெளியில இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா வெளியில இருந்தே உள்ளதான் இருக்குன்னு சொன்னா அது எப்படி எல்லாத்தையும் வியாப்தியில் இருக்குன்னு சொல்ல முடியும்? பூர்ணம்னு எப்படி சொல்ல முடியும்? தெரியாது அப்படின்னு கேட்டா அதுக்கு சொல்றார், இதே அது பூர்ணம்தான். ஆனா ஏன் சரீரத்துக்குள்ளதான் தெரியுது அப்படின்னு கேட்டா சந்தோஷத்தை அந்நிய சங்கமா. அதுக்கு உபாதியானது சரீரத்துக்கு உள்ள மாற்றின் இருக்கிறதுனாலே அது உள்ளதான் தெரியுது, இருக்கிறது தெரியல, இருந்தும் இருக்கிறது தெரியல. அதுக்கு காரணம் இந்த மாதிரி ஒரு பரிச்சேதம் வந்ததுக்கு காரணம், சந்தோஷம் வந்ததுக்கு காரணம் என்ன? அந்நிய சங்கமா, அந்த உபாதியோடு சம்பந்தப்பட்டதுனால அந்த உபாதி இருக்கிற இடத்துல மாற்றம் தெரியும். இது எப்படி நம்ம நம்புறதுன்னு கேட்டா அதுக்கு சுத்தி பிரமாணம் யாவான்வா அயமகம்.
ஆவான் ஆகாசம் அஸ்மின் அந்தரேவ சமாதி யாவான் வா அயம் ஆகாசம். இந்த ஆகாசம் சொல்லி வெளியில பாருங்க, ஆகாசம் வெளியில காண்பிக்கிறது. இந்த ஆகாசம் எவ்வளவு பிடிக்காது, ரொம்ப பிடிக்காது, அளவெல்லாம் சொல்ல முடியாது. அந்த அளவுக்குதான் இந்த உள்ள இருக்கிற ஆகாசம். உள்ள இருக்கிற ஆகாசங்கிறது என்னது? அதுதான் செய்தி சொல்லுவோம். இந்த ஆகாசம் எவ்வளவு பெரிதாக இருக்கோ அதே மாதிரிதான் நம்மளுடைய ஆத்மஸ்வரூபமும் இருக்கு. ஆனா அதுக்கு இடத்துக்குள்ள மாற்றி இந்த ஆகாசம் எப்படி சின்னதாக தெரியுதோ அதை போல சரீரத்துக்குள்ள பார்க்கறதுனால சின்னதா இருக்க மாதிரி தெரியுது, பரிசீலமாக தெரியுது. ஆனா வாஸ்தவத்துல அது சின்ன விஷயம் இல்லை, அது எல்லா இடத்துக்கும் நிறைஞ்சு இருக்கக்கூடிய விஷயம். அதை எப்படி நம்ப வைக்கிறது சொல்றார். இந்த ஆகாசம் சொல்றோம். நமஸ்காரம். சொல்லுங்க. யாவாண்டோ அயம் ஆகாசம்னா அந்த வெளியில இருக்க பூதாகாசம். வெளியில இருக்க பூதாகாசம். ஆந்தரகா சொல்றது ஆகாசங்கிறது பரமாத்மா. ரெண்டாவது ஆகாசத்துக்கு அங்க பரமாத்மான அர்த்தம், ஆகாசம் அர்த்தம் முடியும். உள்ள இருக்கிற ஆகாசம் அர்த்தம். யாவாதி உபே அஸ்மின் அந்தரேவ சமாதி. இந்த பரமாத்மா சுரூபமா உள்ள தெரியக்கூடிய ஆகாசம் இருக்கு. இது எவ்வளவு பெரிய நமக்கு நம்பிக்கை வர்றதுக்காக என்ன சொல்றாருன்னா, யாவா பிரசித்தி உலகத்திலிருந்து ஆரம்பிச்சு பிருத்திவி பரியந்தம் எவ்வளவு பெரிய லோகம் இருக்கு. இது ரெண்டுமே ரெண்டு லோகமும் இதுக்குள்ள அடங்கிறது. இதுக்குள்ள ஹிருதயத்துக்குள்ள ஒரு புல்லரிக்கும் இருக்கு. இது புல்லரிக்கு ஆகாசம், சகரக ஆகாசம். அந்த ஆகாசம் சொல்லக்கூடிய பரமாத்மாவுக்குள்ளே யாவா பிருத்திவி சொந்தலோகம் பூலோகம் எல்லாமே லோகத்திலேயுமே உள்ள அடங்கும். அந்தரேவ சமாதி. அதுக்குள்ள இருக்கும், அதை விட ஆகாசம் கிடையாது. இது மாத்திரம் இல்ல, எல்லாமே உள்ளுக்குள்ள இருக்குங்க. உபாவீஷ வாயிஷ சூர்யா சந்திர மகாபுரு நட்சத்திராணிக விந்திஷ்ட எச்ச அஸ்தித்வேன பாவதே எச்ச நாஸ்திதயா பாதி சர்வம் தஸ்மின் சமாதினம். லோகத்துல பார்க்கிறோம், அக்னியை பார்க்கணும், வாயுவை பார்க்கணும். வாயு எல்லா இடத்துலையும் இருக்கும்போது தெரியுது. சூரியன் சந்திரன் தெரியுது. நட்சத்திரங்கள்லாம் ஆகாசத்துல நன்றி தெரியுது. விதிக்கு இன்னும் தெரியுது. இதெல்லாம் பரிகரணம் பண்ண முடியாது. எத்த அஸ்தித்வேன காப்பது எதெல்லாம் இருக்குன்னு தெரியுதோ இது எல்லாத்தையும் மொத்தமா சேர்க்கலாம். அக்னி, வாயு, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், வித்தியத்தை இருக்குன்னு தெரியக்கூடிய அத்தனை. அது மாத்திரம் இல்லை, எதெல்லாம் இப்ப இல்லைன்னு தெரியுதோ அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. பாதி ஏற்கனவே இருந்தது, இப்ப இல்லை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது எல்லாம் சேர்ந்து மாநிலம் இந்த ஆத்மஸ்வரூபத்தில் இருக்கு. இதுக்குள்ள இருக்கு அப்படின்னா இந்த ஆத்மஸ்வரூபம் எவ்வளவு சேர்ந்து ஆகாசத்தோடு சேர்த்து சமந்தமும் அதுக்குள்ளே அடங்கிடுது. அதः சர்வாஸ்ரயம் சர்வம் வியாபி இது சொல்றதுனாலே எல்லாத்துக்குமே ஆச்சரியமாக அந்த ஜீவன் இருக்கிறார். அது மாத்திரமே சர்வ வியாபியாக இருக்கார். எப்படி சுவாவத்தை சர்வ வியாபி, ஒரு காரணத்தினால அவர் எல்லாத்தையும் வியாபிக்கிறார். அவருடைய ஸ்வரூபமே இதுதான். சர்வ வியாபி ஸ்வபாவதா ஏஷா ஆத்மா பரஹ வியாபி ஆத்மபிஹி சகலைஹி சதா அசௌச்ச அனபஹதஹ. அனபஹதஹவா அநாபஹதான்னு விட்டு ராபஹதா இல்லை, அனபஹதஹ சாட்சி நிவர்த்தியு நிகரஹ சுவா. ஹே தேவர்களே, இப்ப சொல்லப்பட்ட இந்த ஆத்மா பரமாத்மா இது வியாபகம் சொன்னோமே. ஆத்மபிஹி சகலைஹி சதா ந அபஹதா அனபஹதஹ. அதாவது எந்த பாப்பமும் இந்த ஆத்மாவிலே வந்து சேராது, கொட்டாது. இந்த இடத்துல பாப்பம் அப்படிங்கிறது புண்ணியத்தையும் சேர்த்து சொல்றதுன்னு வியாக்கியானம் பண்ணிருக்காரு. ஏன்னா சுகிருத்தம் துஷ்கிருத்தம் சர்வே ஆத்மானா அதோடு வர்த்தந்தே. இந்த சுகிருத்தம் புண்ணியங்கிற பாபம், பாபங்கிற பாபம், எல்லா பாபமும்
இந்த ஆத்மாவில கூட ஒற்றுவில்லை அப்படின்னு புண்ணியத்தை எதுக்கா பாப்போம்னு சொல்றதுன்னு கேட்டா எது நமக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறதோ அந்த அதிர்ஷ்டத்தை பாவம்னு சொல்லுது. ஒரு ஞானியாக இருக்கிறவன் புண்ணியத்தினால வரக்கூடிய அடுத்த ஜென்மாவில வரக்கூடிய சௌக்கியங்களுக்கு அதை இஷ்டப்பட மாட்டான். ஆனால் அது அவனுக்கு அதிர்ஷ்டம். அனிஷ்டத்தை கொடுக்கறதுனால அவனுடைய திருஷ்டியில புண்ணியத்தையும் சேர்த்து பாபம் சொல்லுது. அதனால அபகத பாப்மா அப்படிங்கிறது அப்படிங்கிற பாப்மகி அனபகதா, எந்த பாபமும் தொடாதது. சாட்சி ராசி பார்த்து மரணம் இல்லாதது, அழிவு இல்லாதது, ஜரகா ஜரை முதுமை இல்லாதது, சத்யாதி லட்சணா சத்யகாமஸ்தா சத்யசங்கல்பஸ்ய சுதர்ஷபா ஈசோகா, சோகம் இல்லாதது, சோகம் இல்லாது, சொன்னா பசி பசி இல்லாதது, அபிபாசகா தாகம் இல்லாதது, சத்யாதி லட்சணா சத்யானந்த ஸ்வரூபமாக உள்ளது, சத்யகாமஹா சத்ய சங்கல்பா, எதை சங்கல்பித்து சோகாமேதனை சென்று பண்றதோ சங்கல்பம் நிறைவேறும், அதாவது நிச்சயமா நடக்கும். அசத்திய சங்கல்பம் எதை சொல்லுவாங்கன்னா பண்ணலாம்னு சங்கல்பம் வருது, ஆனா அந்த விஷயம் நடக்க மாட்டேங்குது. அப்ப அந்த சங்கல்பம் நிகழம், அதாவது அதாவது அது எப்படி நினைச்சானோ அந்த மாதிரி நடக்கல அப்படிங்கிறதுனால அந்த அசத்திய சங்கல்பம். நடத்தபடி சாதிக்கக்கூடிய சங்கல்பம் இருந்ததுன்னா அது சத்திய சங்கல்பம். பகவானுடைய சங்கல்பம் சத்தியநாமா சத்திய சங்கல்பம். யதா கர்ம கீதாக லோகாக க்ஷீயந்தே யோகி சத்தமாக ததா யஜ்ஞகீதா லோகாக க்ஷீயந்தே பரத்ரத. இந்த லோகத்திலே நாம நிறைய வேலை செஞ்சு கர்மாவால, கர்மானா நம்ம லௌகிகமான கர்மாவால அதனால பல காரியங்களை சாதிக்கணும். கர்மாவால செய்யப்பட்ட லோகம்னா போக்கியமான வஸ்து, எந்த வஸ்துவோ அது எல்லாமே சத்தமாக தேவர்களே பிரம்மால சொல்லிருக்காரு, அதை சூத்திர சொல்லி கொடுத்திருக்காரு. இதெல்லாம் க்ஷீயந்தே, நிறைய வேலை செஞ்சு எந்தெந்த வஸ்துக்கெல்லாம் உண்டாக்குறானோ அந்த வஸ்துக்கள் எல்லாமே ஐக்கிய வஸ்துடைய சுபாவம் வந்தது, கொஞ்ச காலம் இருக்கும், அப்புறம் அழிஞ்சு போகும். இதை நாம பார்க்கிறோம். சதா புண்ணியகீதா லோகாக க்ஷீயந்தே பரத்ரத. அதே மாதிரிதான் இந்த புண்ணியம் இருக்கு, புண்ணியத்தினால ஏற்படக்கூடிய சம்பாதிக்கக்கூடிய போக்கிய வஸ்துக்களும் அதே மாதிரிதான். யாரு மாதிரினா அழிந்து தான் போகும். இது எவ்வளவு வேணும்னா கொஞ்சம் அதிக காலம் இருக்கலாம், ஆனா மற்றபடி அழியாம இருக்கக்கூடியதாக இல்லை. இருக்கா சொன்னார், என்ன பண்ணாலும் அழிவுள்ள பலம் தான் அப்படின்னு சொன்னா அழியாத பலத்தை அடையிறதுக்கு நம்ம பிரயத்தனம் அப்படின்னு நமக்கு தோணும். அதுக்காக அப்ப அழியாத பலத்தை கொடுக்கக்கூடியது கர்மா இருக்கு. ஏன்னா கர்மாவால வரக்கூடிய பலம் எல்லாமே அழியக்கூடியதாக. அழியாத பலத்தை கொடுக்கக்கூடியது நமக்கு தியானம் தான். அதான் சொல்றாரு. இது ஞானத்தை பிரசங்க பண்றதுக்கு அவித்வா பராத்மான் விரஜந்தி சகலா கிரியாஹ ஏஷாம் சர்வேஷு லோகேஷு ராமச்சாரோ ந வித்யதே. என்னன்னா இந்த பரமாத்மஸ்வரூபத்தை எரிந்து கொண்டு இந்த சரீரத்தை விடுறவாளுக்கு, சரீர உடனே இல்லை, தெரிந்து கொண்டவர்களுக்கு சர்வேஷு லோகேஷு காமித்தார்கள். அதாவது அவளுக்கு ஒரு நிரதிசயமான ஐஸ்வர்யம். அவ யாருக்கும் கட்டுப்படுறதில்லை, யாருக்கும் ஒரு அடங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை. சர்வேஷு லோகேஷு காமித்தார்கள். எங்க வேணாலும் அவன் போனா நம்ம சொல்லிக்கலாம். ஆனா இது தெரியாததா போனானா அப்படி கிடையாது. ராமச்சாரு நதியே அவிதித்வா பராத்மான் விரஜந்தி சகலா கிரியாக. அதாவது இவ நிறைய கிரியைகள் பண்ணிட்டா, எல்லாம் நன்னாவே பண்ணிட்டா, அழகா ஒரு குறை இல்லாம நன்னா
எல்லாம் நிறைய பண்ணிருக்கா, அவனாலும் பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் பண்ணிருக்கான். ஆனா ஆத்மஸ்வரூபம் தெரியாது. இவா படிக்க தியானம் இல்லைன்னு போயிட்டா. போனான்னா இவா எந்த லோகத்துல போனாலோ அங்க இவாளுக்கு தெரியும் இவா பண்ணிட்டு கர்மாந்தத்துக்கு இருந்தாலே போகம் இருக்கணும். அதோடு முடிஞ்சுட்டு வந்துட்டோம்னா அந்த போகம் இல்லைன்னா திரும்பி வரும். அதனால சர்வேறு லோகேஷு காமச்சாரம் நம்பிக்கை இவா மெனக்கெல்லாம் பண்றதுங்கிறது முடியாது. ஏன் விதித்வா பராத்மான் சர்வேஷு லோகேஷு காமச்சாரம் இருக்கிறவர்கள் இவன் ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுட்டு போனானியானால் அப்போ அவளுக்கு நினைச்சது எல்லாம் சத்தியாவசத்துக்கு உண்டு. அப்படின்னா என்னாச்சு, தெரிஞ்சுட்டு போனா நான் வேணும் போவான், எதை வேணாலும் பண்ண முடியும், தெரியலைன்னா பண்ண முடியாது அப்படிங்கிறது அப்படியே எடுத்துக்க முடியாது. ஏன்னா தெரியுன்றதுக்கு எங்கேயும் பொறுப்பதில்லை, தெரியும் செய்யும் பொறுப்பு. அப்ப எதை வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்றது என்னத்துக்காங்கன்னா இது நியாயம்னா இவன் ஒன்றும் போகாட்டான், இவனுக்கு வேற ஒன்றும் ஒரு காமனையும் இருக்காது அப்படின்னு சொன்னோம்னா காமனையில பழக்கப்பட்டவனுக்கு ஒரு அஸ்வாரசம் இருக்கு. அந்த அஸ்வாரசத்தை போக்குறதுக்காக சொல்றது இவனுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்றோம். எல்லாமே கிடைச்சோடுங்கிறது பொய் சொல்லலாமா அப்படின்னு கேட்டா இது பொய் இல்லை. ஏன்னு கேட்டா எல்லாம் பலமும் அடைஞ்சால் என்ன ஒரு சௌக்கியமோ அந்த சௌக்கியத்துக்கு மேல வரும் ஆத்மசௌக்கியம். அப்படின்னா என்ன ஆச்சுன்னா மற்ற எல்லா பலத்தையும் அடையிறதுங்கிறது ஒரு கூட்டத்துல இருக்கிற கணத்துல உள்ள ஜலம் கிடைச்ச மாதிரி. ஆனா இவன் அடைஞ்ச ஆத்மஸ்வரூபமான ஆனந்தங்கிறது ஒரு சமுத்திரம் ஜாவானர்த்தம் உலகானி சர்வதம் சொல்றது. அப்படின்னா என்னாச்சு, சமுத்திரம் போல அவளுக்கு ஆனந்தத்தை அடைஞ்சவளுக்கு இந்த ஆனந்தம் எல்லாம் கிடைக்கல அப்படின்னு சொல்லலாமா? எல்லாமே அதுக்குள்ளதானே அறிவியல் தானே, அதை வச்சுட்டு எல்லாம் கற்றுக்க முடியும். இதுக்கு பேர் அவன் அதுவானும் இதுவானும் கேட்கவே சொல்லுவோம். அதனாலே ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சின்ற போறவனுக்கு வரக்கூடிய சௌகத்தை பார்த்தோம்னா இது எதையும் குறைச்சல் சொல்லக்கூடிய. ஆனா இதை தெரிஞ்சுக்காக வெறும் கர்மாவை மாற்றம் பண்ணிட்டு போகிறவங்க எந்த சௌகத்தை அடையிறானோ அந்த சௌக்கம் ஆபேஷம் அலுவலகத்தையும் சொல்லாம தவிர இந்த ஆத்ம ஞானியுடைய சுத்தத்தை பார்க்கறதுக்கு அது ரொம்ப சின்னதா இருக்கு, குறைவா இருக்கு. அதனாலதான் அவளுக்கு காமச்சாரு அவித்தியை குறைஞ்சிருக்கு அவளுக்கு அப்படின்னு. சர்வேஷு லோகேஷு காமச்சாரத்து யார் ஆத்மஸ்வரூபத்தை தெரிந்து போறாரோ அவளுக்கு எல்லா லோகத்தையும் இருக்கலாம். இரண்யம் ஜீவம் கஷேத்ரஜான விவர்ஜிதாக உபரி உபரி கச்சந்தியः ந விந்தேய பிரஜா இமாம் ததா வித்தௌ கச்சந்தः பிரம்மலோகம் பவித்ரம் ந விந்தந்தி மகாமோகாத் பவோ மோகஸ்ய வைபவம். இந்த ஆத்மஸ்வரூபத்தை ஏன் தெரிஞ்சுக்காம இருக்கா? ஏன் தெரிஞ்சுக்க முடியல? மற்ற விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறாரு, தன்னை பத்தி தெரிஞ்சுக்கிறதா ஏன் தெரிஞ்சுக்கல அப்படின்னு கேள்வி. அதுக்கு சொல்றார் அப்போ மோகசிய வைபவம். இது ஒரு காரணம் தான். அதுதான் பெரிய விடாமல் இருக்கிறது. மோகம் அதுதான் அஜ்ஞானம். இந்த அஜ்ஞானத்துக்கு ஒரு திருஷ்டாந்தத்தை கொடுத்து இந்த அஜ்ஞானத்தினாலே பக்கத்திலே இருக்கிறது கிடைக்காத ஒருவர் எவ்வளவு பெரிய நஷ்டம் இருக்கிறது காண்கிறார். இரண்யம் நீனும் நிறைய தங்க காசுகளை தங்க சுவர்ணத்தை பொறுத்து வச்சிருக்கா. நீங்கன்னா பூமிக்கடியில பொறுத்து வச்சிருக்கா. அதுக்கு தேவையான மனுஷாலாம் அது மேலேயே பிரச்சாரம் பண்றான். உபரி உபரி வெற்றியா அது மேலேயும் நடந்துட்டா நிச்சயம் நடக்கிறா. ஆனா தேவையான சுவர்ணம் இங்க இருக்கிறதே அது கிடைக்க மாட்டேங்குது. ஏன் தெரியலே? உள்ள போறது இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரியாது. அதனால மேல வேற அவங்க நடந்துட்டு போனாலும் இங்கே பிரஜா இந்த பிரஜைகள் யாருக்கும் அங்க கிடைக்காது. அங்க இருக்குங்கிற விஷயம் தெரிஞ்சுன்னா அப்ப எடுத்துக்கலாம். இப்போ விஷயம் தெரியாததுதானே அங்க பிரதிபந்தகமா இருக்கு, அந்த அஜானம் தானே பிரதிபந்தம். அதே மாதிரி
ததா சுசுப்தௌ கச்சந்தா கச்சந்தியான்னு பாஷாந்தரம் இருக்கு, அதுதான் கரெக்டா இருக்கு. ஏன்னா பிரஜாகாங்கிறது இங்கே கேட்டு ஆஹா இமா பிரஜாகா பிரம்மலோகம் கச்சந்தியா சுசுப்தி காலத்துல அவன் எங்க போனான்? அவன் பிரம்மத்திலிருந்து தனியா வெளியில வரலையே. ஜாகிரத காலத்துல உபாதியோட தெரிஞ்சுட்டு நான் பிரம்மம் இல்லையே தனியா போடுவான். சொப்பன காலத்துல கூட அப்படிதான். அப்போ நான் தனியா வச்சுட்டு சொன்னேன், தன்னை தனியா வச்சுட்டு ஒரு உலகத்தை பார்க்கிறான், அவன் கல்பிதமான உலகத்தை. ஆனா சுசுப்தி காலத்துல பிரம்மத்திலிருந்து தன்னை இன்னமாக பார்க்கறதே இல்லையே, அந்த எதுவுமே இல்லையே. அப்ப அந்த பிரம்மஸ்வரூபத்தை தான் அவன் அடையறான். ஆர்த்த ஆகாசமே சொல்லப்படுற அந்த பரமாத்ம ஸ்வரூபத்தை பிரதிதினம் சுசுப்தி காலத்துல அறிஞ்சுடுறான். ஆனா தெரியல, அறிஞ்சோங்கிறது விஷயம் தெரியல. ஏன் தெரியலன்னா அதுதான் அஜானத்தை ஒரு கெட்டி இருக்கு. தினம் அந்த சுவாமியை பார்த்து போகிறோம், ஆத்மஸ்வரூபத்தை அனுபவிக்கிறோம். பயம் சாட்சி சர்வேஷாம் அபிஷேகா சேனாயம் ஹிருதயம் தோற்றம் சிவஹ சம்சார மோட்சகரா. இந்த பரமாத்மா சர்வேஷாம், இந்த எல்லாத்தையும் சாட்சியா இருக்கக்கூடிய இந்த பரமாத்மா சர்வேஷாம் ஹிருதி அபிஷேகா சிவஹ எல்லாருடைய இருக்கார். சர்வ பிராணிகளுடைய ஹிருதயத்தையும் வாழ்ந்தார். என்ன இதோட இருக்கக்கூடிய எல்லா வஸ்துகளையும் கைப்பிடி முடிச்சு ஆத்மத்துக்கு அந்த ஆத்மாவாக இருந்திருக்காரு இவரா. அது என்ன ஸ்தானம் தெரியப்படுதுன்னா ஹிருதயம் உபாசனைதான் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு. அப்ப எல்லா பிராணிகளுடைய ஹிருதய குகையையும் பாவித்தார். அதனாலதான் அங்க தெரியுது. இப்போ ஹிருதயம் பேரு உற்பத்திக்கு தான் காரணம். அயம் அப்படின்றது இந்த வாங்கியிருக்கா. அயம்னா பரமாத்மா, அவர் இந்த இருக்காரோ இல்லையோங்கிறதுல ஆகையால இந்த ஸ்தானத்திலே இந்த அவையத்தை ஹிருதயம் செய்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹிருதயத்துக்கு நிறுத்தி நிறுவனம் பண்றது சொர்க்க நிறுத்தியது. யார் இவர்? இந்த ஆத்மா இவர் சம்சார முன்கா. நம்ம சம்சாரத்திலிருந்து உதவக்கூடிய அந்த பரமாத்மா இவன் தான். இவர் எல்லாருடைய விதத்தில் இருந்திருக்கார். ஈஸ்வர சர்வபூதானாம் பிரத்யேகே அர்ஜுனரிஷ்டதி சமயம் சர்வபூதானம் எஸ்ராரூபணமாயா. தெய்வம் வேத சக ஸ்வர்க்கம் லோகம் ஈசின சம்சயா. அந்த விஷயம் தெரியாதுன்னா தெரியுதுன்னா நிச்சயமா சொல்லுவோம். இந்த இடத்துல என்னன்னு கேட்டா ஆத்மா தான் சொல்றது. ஆத்மாவை கூட உபரிடத்துல ரெண்டு இடத்துல ஸ்வர்கா லோகான்னு சொல்லி. ஏன்னா ஸ்வர்க்கங்கிறது சுகாத்மகம், ஆத்மஸ்வரூபம் அபரிச்சின்னமான ஆனந்தாத்மகமா இருக்கு. அதனால ஸ்வர்கா அப்படின்னு சொல்றதுனாலேயே இந்த ஆத்மாவை சொல்றது. ஆக இந்த ஆத்மஸ்வரூபத்தை உள்ள செஞ்சிருந்தாங்கன்னா பெரிய சுத்த அடையலாம் என்று சொல்லுங்க. அஸ்மாத் ஷரீரா உத்தாய விவர்ஷபாக பரஞ்சோதி ஸ்வரூபம் தம் சிவம் சம்பத்தியதே புராக அபினிஷ்பத்தியதே ஏன ரூபேன் என்று ஸ்வபாவதா. இந்த சரீரத்திலிருந்து விடுதலை உத்தாய விடுதலை இந்த விருத்தியிலே சரீரத்தோடு சம்பந்தத்தை வந்துதான். இந்த சரீரத்துல அபிமானம் இல்லவே இல்லை. அப்படி இருக்கானே இதே வாய் இந்த சரீரத்திலிருந்து விடுபட்டுன்னா சரீரத்திலிருந்து நம்ம அஜானத்துல இருக்கான். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறானோ பரம் ஜோதிஸ்வரூபம் தம் சிவம் சம்பத்தியதேதாக. இந்த இடத்துல அந்த ஜோதிஸ்வரூபம் சிவஸ்வரூபமாக இருக்கே இந்த ஸ்வரூபமாக அவன் எப்ப தெரிந்து கொள்கிறானோ தெரிஞ்ச உடனே அஜானம் நிவர்த்தியாகி அபினிஷ்பத்தியதே ஏன ரூபேன் என்று சொல்றாவது. இப்போ அஜானம் என்ன பண்ணிருக்கு? இந்த ஆத்மஸ்வரூபம் எப்படி இருக்கோ அப்படி இருக்கிறத மறுக்கிறது, எப்படி இல்லையோ அப்படி இருக்கிறதாக காமிக்கும். இந்த ரெண்டு வேலை பண்றது. இதுதான் ஆவரணம் விக்ஷேபம் அப்படின்னு இருக்கிற
அது எப்படி இல்லையோ அதெல்லாம் அப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சரீரம், இந்திரியம், மனது, போக்குவரத்து இதனுடைய தர்மங்கள் எல்லாம் அதுல ஆரோக்கியம் பண்ணிவிட்டு அத்தியாசம் பண்ணிவிட்டு அந்த தர்மங்களோடு இருக்கிறதாக காண்பிக்கிறது. ஆக இப்ப என்ன ஆச்சு, இவன் சரீராதிகள்ல இருந்து பிரித்து விவேக தியானம் தான் இந்த உத்தானம் சொல்லிட்ட, அதுல இருந்து பிரித்து ஆத்மஸ்வரூபத்தை சாட்சாத்காரம் அடைகிறானோ அப்ப இவன் என்ன ஆவானா, எப்பவும் ஒரு பொருள் தெரிஞ்சுருந்தா எப்படி இருக்காங்க சுயநூறுக்கு தன்னுடைய உண்மையான ரூபத்துக்கு வந்துடுவான்னா இது ஒன்றும் புதுசா வருது இல்லை, இப்பதான் இருந்துருக்கான் விஜயாந்த கோஷ்டிங்கிறதுதான் விசேஷம் என்றது. மற்றபடி இது ஒன்றும் புதுசா வரக்கூடியது இல்லை. வேறிந்த ரூபேனா சுவாவத்தா சுவாவம் அப்படிதான் இருக்கு, எப்படி இருக்கோ அப்படியே இருந்துருவான். இந்த ஆத்மஸ்வரூபத்தை பற்றி பிரஜாபதியானவர், அதாவது பிரம்மா இந்திரனுக்கும் விரோதனுக்கும் எழுதுகிறார். ஆத்மா இதுதான் நிஜமான ஆத்மா, இதுதான் சத்தியம், நான் போய் சொல்லலே, இந்த தவிர்த்து வேற ஏதோ நமக்கு ஆத்மா இருக்குன்னு நினைக்கிறாரு அந்யா, இதுதான் ஆத்மா, ஆத்மா இதுதான் இருக்கு. ஏதேவ அமிர்தம் சாட்சாத் அபயம் பிரம்மஹேதுராஹி தேவர்களே, இவர்களோட இந்த ஆத்மஸ்வரூபம், இந்த ஆத்மஸ்வரூபம் தான் அமிர்தம் பிரம்மான்னு சொல்லப்படுறது, அபயம் பிரம்மான்னு சொல்றது, இதுதான் பிரம்மம். வேற ஆத்மா இல்லை. ஜீவாத்மா பரமாத்மா இந்த ஒரு ஆத்மாவிலேயே உபாதியை கொண்டு பேதத்தை கல்விக்கு இது ஜீவாத்மா அது பரமாத்மான்னு லோகம் இருந்தது. இப்போ அந்த உபாதியிலேருந்து விலக்கி பார்த்தோம்னா இப்படிதான் ஒரே ஆத்மாவா நிற்கும். அதுதான் இப்போ கதாகாசம் சொல்றது கூட நமக்கு ஆகாசங்கிறது ஒரே ஒரு ஆகாசம் தான் இருக்கு. ஆனா பல இடங்களை வச்சு இந்த இடத்துல உள்ள ஆகாசம் அந்த இடத்துல உள்ள ஆகாசம் அப்படின்னு நம்ம பிரிச்சு சொன்னோம்னா கடாகாசம் நிறைய கடாகாசம் வந்துடும், கடாகாசம் மட்டாகாசம் எல்லாம் நிறைய வந்துடும். நிறைய ஆகாசம் வந்தாலும் இந்த கடாதிகளை ஒதுக்கி வச்சுட்டு பார்த்தோம்னா என்ன இருக்கும், கடாதி உபாதிகளை ஒதுக்கிட்டு வெறும் ஆகாசத்தை பார்த்தா அது ஒன்னாதான் வித்தியாசம் கிடையாது. அதாவது பல ஆகாசமாக இந்த உபாதியை கேட்டு கேட்டு பார்த்தாக்க என்னமா தெரியும். கண்ணாடியில முகம் தெரியுது, நம்மளுடைய முகம்தான் அது, ஆனா அது வேற முகம் மாதிரி இருக்கு. நாம கழுத்தை பார்த்துருக்கோம்னா அது நேரத்தை பார்த்துருக்கு, அப்போ அது வேற முகம் தானே அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா தெரியுற முகம் நம்மளோட முகம் தான், இன்னொரு முகம் இல்லை, வித்தியாசமா தெரியுது. எதனாலே உபாதி ஆகு. அவசியம் ஒரு திருஷ்டாந்தம் பிரதிபிம்பத்துக்கு ஒரு திருஷ்டாந்தம் எடுத்து பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இது எந்த உபாதி வராமல் செய்யலாம். அவசிய உபாதியாக சொல்லலாம், பிரதிபிம்ப உபாதியாக சொல்லலாம். எத்தனை சொன்னாலும் எத்தனை உபாதியோ அத்தனை ஆத்மா இருக்கிறதாக நமக்கு தெரியும். ஆனா உபாதியை விலக்கி பார்த்தா ஒண்ணுதான். எல்லா கண்ணாடியும் ஏகப்பட்ட கண்ணாடி வைக்கவும் பார்த்தானா எல்லா கண்ணாடியிலும் முகப்பிரதிபிம்பம் தெரியுது, இந்த முகத்தில் பிரதிபிம்பம் எல்லாத்தையும் தெரியுது. இப்போ எல்லா கண்ணாடியும் எடுத்துட்டான் எடுத்தேன்னா ஒரே ஒரு முன்னாடி. அதே மாதிரி அவசேதவாதம் பிரதிபிம்பவாதம் நீங்க உபாதியை விலக்கி பார்க்கும்போது இந்த ஆத்மஸ்வரூபம் தான் இருக்கு. அதனால ஏகதேவ அமிர்தம் சாட்சாத் அபயம் பிரம்மா ஹேதுவாஹா அப்படிங்கிறே தேவர்களே, இதுதான் அமிர்தம் பிரம்மா அபயம் பிரம்மா, அவர் ஏக அமிர்தம் அபயம் பிரம்மா. இது ஒரு விஷயம்.